பிப்ரவரி 7. இன்றைய புனிதர் அருளாளர் 9ஆம் பயஸ். பிறப்பு மே 13, 1792. செனிகல்லியா மார்ச்சே திருத்தந்தை நாடுகள். இறப்பு பிப்ரவரி 7, 1878. வயது 85. திருத்தூதரக அரண்மனை ரோம் நகரம், இத்தாலி. ஜியோவன்னி மரிய மஸ்டாய் ஃபெர்ரெட்டி எனும் இயற்பெயர் கொண்ட அருளாளர் 9ஆம் பயஸ் கத்தோலிக்க திருச்சபையின் 255வது திருத்தந்தையாக கி.பி. 1846ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் நாள் முதல் 1878 இல் தமது மரணம் வரை ஆட்சி புரிந்தவர் ஆவார். கி.பி. 1792ஆம் ஆண்டும் மே மாதம் 13ஆம் நாள் செனிகல்லியா என்னுமிடத்தில் கிரோலமோ டே கொண்டி ஃபெர்ரெட்டி எனப்படும் பிரபுக்கள் குடும்பத்தில் 9வது குழந்தையாக பிறந்த இவர் பிறந்த அன்றே திருமுழுக்கும் பெற்றார். வோல்டேரா மற்றும் ரோம் நகரிலுள்ள பியாரிஸ்ட் கல்லூரியில் கல்வி கற்றார். தமது சொந்த ஊரான செனிகல்லியாவில் இறையியல் கற்ற இவர் கி.பி. 1814ஆம் ஆண்டு பிரெஞ்சு சிறையிருப்பிலிருந்து திரும்பியிருந்த திருத்தந்தை 7ஆம் பயஸை சந்தித்தார். கி.பி. 1815ஆம் ஆண்டு திருத்தந்தையின் உயர்காவலராக இணைந்த இவர் திடீரென தமக்கு ஏற்பட்ட வலிப்பு நோய் காரணமாக விரைவிலேயே அதிலிருந்து நீக்கப்பட்டார். திருத்தந்தையின் கால்களில் தஞ்சமடைந்த இவரை எழுப்பிய திருத்தந்தை இவர் இறையியல் படிப்பை தொடர ஆதரவு தந்தார். கி.பி. 1819ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இவர் குருத்துவம் பெற்றார். கி.பி. 1827ஆம் ஆண்டு தமது 35 வயதில் மஸ்டாய் திருத்தந்தை 12ஆம் லியோவால் ஸ்போலேட்டோ உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக நியமிக்கப்பட்டார். கி.பி. 1840ஆம் ஆண்டு புனித மர்செல்லினோ இ பியேட்ரோவின் கர்தினால் குருவாக அறிவிக்கப்பட்டார். கி.பி. 1846ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் கிரகோரியின் மரணத்தின் பின்னர் நடந்த திருத்தந்தை தேர்தலில் மஸ்டாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தந்தையாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். தமது பெயரையும் 9ஆம் பயஸ் என்று ஏற்றுக்கொண்டார். 32 ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்த இவரே அதிக காலம் இப்பதவியினை வகித்தவர் திருத்தந்தை ஆவார். இவர் கூட்டிய முதல் வத்திக்கான் பொதுச்சங்கம் கி.பி. 1869 முதல் 1870 வரை திருத்தந்தையின் தவறா வரம் ஒரு விசுவாச கோட்பாடு என அறிக்கையிட்டது. தூய கன்னி மரியாளின் அமலோற்பவத்தை இவர் ஆதரித்தார். மரியாளுக்கு இடைவிடா சகாய மாதா என்னும் பட்டத்தையும் அளித்தார். இப்பட்டத்துக்கு காரணமான கிரீட் தீவு பைசாந்திய ஓவியத்தை உலக இரட்சகர் சபை குருக்களின் பாதுகாவலில் ஒப்படைத்தார். திருத்தந்தை நாடுகளின் அரசராக இருந்த இறுதி திருத்தந்தை இவர் ஆவார். 1870ஆம் ஆண்டு அது இத்தாலிய தேசியவாத படையினரால் கைப்பற்றப்பட்டு இத்தாலிய பேரரசுடன் இணைக்கப்பட்டது. இவருக்கு முக்திபேறு பட்டம் வழங்குவதற்கான நடைமுறைகளின் ஆரம்ப கட்டத்திலே அதனை இத்தாலிய அரசு தீவிரமாக எதிர்த்தது. அவருடைய சர்வாதிகாரமான மற்றும் பிற்போக்குத்தனமான அரசியலை காரணம் காட்டி சில யூதர்களும் கிறிஸ்தவர்களும் விமர்சித்ததால் அவரது முக்திபேறு பட்டம் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் கி.பி. 1985ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் நாளன்று இவரை வணக்கத்திற்குரியவர் என அறிவித்தார். கி.பி. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி திருத்தந்தை 23ஆம் யோவானோடு இவருக்கும் அருளாளர் பட்டம் அளிக்கப்பட்டது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.